முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் மற்றும் மடிக்கணினிகளும் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. தர்மபுரியில் செங்கோடிபுரம் பகுதியைச் சேர்ந்த 668 பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகளை அமைச்சர் திரு பி. பழனியப்பன் வழங்கினார். தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் 22 பேருக்கு தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண நிதி உதவியினையும் அமைச்சர் வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பாவளம், பூட்டை ஆகிய இடங்களில் 2360 பயனாளிகளுக்கும், திருநாவலூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆண்டிக்குழி, சேந்தநாடு ஆகிய பகுதிகளில் 1840 பயனாளிகளுக்கும் விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகளை அமைச்சர் திரு ப. மோகன் வழங்கினார். இந்நிகழ்ச்சிகளில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் காமராஜ், திரு எஸ். ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மதுரை உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாப்பாப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 219 மாணவ மாணவியருக்கு விலையில்லா மடிக்கணினிகளை அமைச்சர் திரு செல்லூர் கே. ராஜு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு கோபாலகிருஷ்ணன், திரு ஆர். பார்த்திபன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பசுமலை பகுதியில் CSI ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 284 மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன. மாநகராட்சி மேயர் திரு ராஜன் செல்லப்பா மற்றும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டரை, வடபூண்டிப்பட்டு, விண்ணவாடி உள்ளிட்ட பகுதிகளில் 124 பயனாளிகளுக்கு தலா 4 ஆடுகள் வீதம் 496 விலையில்லா வெள்ளாடுகளை அமைச்சர் திரு முக்கூர் என். சுப்பிரமணியன் வழங்கினார். தொடர்ந்து வாழ்குடை, அடிவிடை தாங்கி ஆகிய 2 அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 138 மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகளையும் அமைச்சர் வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பேரூராட்சியைச் சேர்ந்த 3554 பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகளை அமைச்சர் டாக்டர் எஸ். சுந்தர்ராஜ் வழங்கினார். திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மணப்பாறை, மணிகண்டம், துறையூர் பகுதிகளைச் சேர்ந்த 76 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆதார நிதியுதவி மற்றும் 18 மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்கூட்டர் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு டி. பி. பூனாட்சி, அரசு தலைமை கொறடா திரு ஆர். மனோகரன், கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு ப. குமார், திரு டி. ரத்தினவேல், திரு ஆர். பி. மருதைராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாராஜா கடை, சிந்தகம்பள்ளி, பெரிய சக்கனாவூர், முடக்கலப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் 1491 பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகள் வழங்கப்பட்டன. இதில் கழக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அசோக்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வெட்டுண்ணி மடம் அரசு தொடக்கப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1200 பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகள் வழங்கப்பட்டன.